ஓ சேனல் தான் வேலை பார்க்குறேன். எடுத்துலாம் எடுத்துலாம் சீக்கிரம் சீக்கிரம் மைக் வந்திருக்க பத்திரிகை மீடியா அனைவருக்கும் நன்றி. படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் வந்து 25 ரிலீஸு. இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு. ஸோ உங்களுக்கான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான பதிலை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பேசலாம். நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ. இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது, ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம், கிடச்சிருக்கு. ஸோ 25th போய் பாருங்க படம். சார் நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் விக்ரமபுரம் சாரோட டானாக்காரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க மீடியா. இந்த படத்துக்கு அதே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் முதல் படம் டானாக்காரன் நிறைய பண்ணேன். அடுத்து இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீம் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப மிகவும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் 50% செட்டு போட்டுருக்கு. அது லைவாக இருக்கும். உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 25 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். நல்லபடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா மற்ற ரீதியாக நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கு. நன்றி. வணக்கம். சிறை டிசம்பர் 25 தியேட்டருக்கு வருது. இது வந்து ஒரு நல்ல டீம். லலித் சார் ப்ரொடியூசர் ஆஃப் 7 ஸ்க்ரீன். அக்ஷய் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம டானாக்காரன் டீம், தமிழ் சார் அவரோட கதை, அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர், மாதேஷ் டானாக்காரன், என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ், பட் அவர் பெரிய டிஓபி தான். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு. ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இது 1997 சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னமும் நிறைய முஸ்லீம் இருக்கிறவங்க சிறையில் அதே மாதிரி அனுபவித்தாங்க. அவங்க கிட்ட யாருக்கிட்ட இந்த மாதிரி கதைகள் ஸ்டோரிஸ்லாம் வாங்குனீங்களா? இல்லை சார், இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றனால டானாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனதான் அந்த கதை. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரியான கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதிகளை பற்றின கதை. வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத சாட்டப்பட்ட ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது. அது அவருடைய லைஃப்ல நடந்ததுனால அந்த கதையை நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். நம்ம வழக்கமா எப்பவுமே வந்து சிறைன்னு சொல்ல மாட்டோம், ஜெயில் தான் சொல்லுவோம். ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜெயிலர் படம் எடுத்தனால சிறைன்னு வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை சார். சிறைனா சிறை செய்ய வழிபட்டா ஒரு ரவுண்ட்ல வரும், லைட்ல போடுவாங்க. தவிர நம்ம நார்மலா பேசும்போது ஜெயில் தான் சொல்லுவாங்க. அதுக்காக கேட்குறேன். இல்ல நமக்கு ஜெயில்ன்றது வந்து எல்லாருக்கும் இதாகுது. சிறை வந்து கொஞ்சம் தோண நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம சிறைன்னு. எந்த ஊர்ல நடந்த சம்பவம் சார்? இது வந்து இப்போ நம்ம படத்துல சிவகங்கைன்னு வச்சிருக்கோம். ரியலான வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர்.
ஊர் பேர் வேண்டாம். சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரையாவது நீங்க இல்ல சார், நாங்க ட்ரை பண்ணோம். என்னன்னா இது நடந்தது வந்து 96 சம்திங், அந்த 96 97ல. ஸோ வந்து அந்த போலீஸா தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்பர் முதற்கொண்டு தெரியல. நாங்க ஃபாலோ ட்ரை பண்ணோம். ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மீடியா முன்னாடி காட்டுறதுக்கு அவங்கள. பட் அது எங்களால் கிடைக்கவே முடியல. ஒருவேளை இதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க நம்ம மீடியா முன்னாடி கண்டிப்பா அறிமுகப்படுத்தும். முதல் படமும் வெற்றி, 25வது படமும் பெரிய வெற்றி. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப நல்ல படமா இருக்கு வருஷ கடைசி. பேச்சில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றின்னு நான் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதான். சார் படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. யூஏ கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை சார், எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப சரியா கொண்டு போகணுன்றது ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எப்படி அதை நீட்டா கொண்டு போய் இதுல சேர்க்கணுன்றத அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவர் சரியா பண்ணிட்டாரு. யூஏ ஒன்றும் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, படத்துல 2 இடத்துல வந்து அஜித் சார் வந்து போவார். ஓப்பனிங் மாஸ்டர் போட்டீங்க, விஜய் சாரை வச்சு பண்ணதுனால அஜித் சாரை எடுக்க முடியலன்னு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆசை காமிக்கிறீங்க, கிளாஸ்க்கு பக்கத்துல அஜித் ஸ்டில் வரப்போ அதை முட்டை கொடுத்துட்டு வர போவாங்க. இல்லை அப்படி இல்லை. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ரைட்ஸ் வாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அந்த படம் தான் கிடச்சிச்சு உடனே. இப்போ வேறு படம் 2-3 படம் போட்டிருந்தோம். அந்த படம் வந்து ரைட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ ரைட்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இப்போ இளையராஜா சார் இப்போ பாட்டு போடணும், இளையராஜா சட்டையும் வாங்கணும், அந்த மியூசிக் கம்பெனிக்கு வாங்கணும். இது உடனே கிடைக்கல. எது எங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சோ அதை ட்ரை பண்ணி வாங்கணும். அதான் ரீசன், வேற ஒன்றுமே. இந்த படத்துல லாஸ்ட் சீன் அவர் வெளில போகும்போது கூட ஒருத்தர் சொல்லுவார், ஜெயில் தம்பி நல்லா அந்த பொண்ணை வச்சு வாழுடான்னு. அந்த சீன் நீங்க தான் நடிச்சீங்களா? இல்லை உங்களை மாதிரி ஒரு சார் பையன் பண்றான்னு ஒரு சீன் வரலாமே அப்படின்னு தோணுது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடிக்கிற ஆசையில எனக்கு கிடையாது. அது பையனோட இருக்குது. விக்ரம் சார், போலீஸ் வந்து பாசிட்டிவாக வந்து நல்லா காமிச்சிருக்கு. இந்த மாதிரி இடைநிலை காவலர்கள் அதிகாரிகள்லாம் போலீஸ்க்கு ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்காங்க? படம் பார்த்தா அவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி. நிச்சயம் பண்ணுவோம். அந்த ஆவடி இருக்கிற அந்த ட்ரைனிங் காலேஜில் பேசிட்டு இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அங்கே போய் போடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. சார் என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல படம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது சொல்கிறதே பெரிய விஷயம். அது வந்து அந்த ஒத்த வார்த்தை சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப திருப்தி. அது சார், நீங்கள் தானாகாரங்களும் சரி, காவல்துறையில் நடக்கிற இதையும் பீட் பண்ணி நிற்கிறீங்க. வெளியில் கைதியும் ஒரு பீட் பண்ணுற அளவுக்கு வருது. ஸோ 2 கதையும் வரும்பொழுது உங்களுக்கு என்னடா தொடர்ந்து போலீஸாகவே வந்துட்டு இருக்கு, இதில் என்ன அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சா? ஏன்னா இதில் எந்த இடத்துலையும் போலீஸ் இறங்கவே இல்லை உங்கள் சைக்கிள். ஆமாம், போலீஸ் இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஏற்றி காமிக்கிற எண்ணமும் இல்லை. கரெக்டாக காமிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். டானாக்காரனில் வந்து அது ஒரு அந்த 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 கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். இது வந்து அது உள்ளரே பழகினவன், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரும். ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்புகிறோம். ஏன் இந்த கேள்வினா, ஜட்ஜு முன்னாடி எந்த போலீஸும் வந்து போய் பேச மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னும் போது அதனால தான் கேட்குறோம். நீங்கள் தெரிஞ்சுட்டு அவ்வளோ தைரியம் வரணும்ல. ரிமாண்டர் கொடுத்துட்றாங்க, அதையும் தாண்டி ஏதாவது கேட்கணும். எல்லாரும் படம் பார்க்கட்டுமே. ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணுற போது பக்கத்துலேயே ஹிந்து கோயில் சாமி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து போலீஸ்கார் வந்து நமாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற, ஆனால் அதே இடத்துல இன்னொரு சாமி இல்லையா? இது மட்டும் பாரபட்சம் இல்லை சார், பாரபட்சம் இல்லை. இது ஒரு பொது மனநிலை தானே. அது ஒரு பொதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியான இப்போ இங்கே வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்கிற ஒரு சமூகத்துடைய ஒரு இது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நமக்கு ஒரு சில நேரங்களில் உறுத்துவோம்ல. அந்த உறுத்துறதா தான் காட்டுறோம். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாருல. அவர் வந்து சார் நீங்கள் போங்க சார் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் தானே. இது அது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. டைரக்டர் சார் சொல்லுங்க. உங்க காதலை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி விக்ரம் பிரபு சார் காதலை சரியாக காமிச்சிருக்காரு. இல்ல சார், இது அவரு காதல இல்ல, அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி அவ்வளவுதான் சார். மனைவி எப்பவுமே காதலிச்சு தானே சார் இருப்போம். நமக்கு யார் காதலுக்கு தேவை, உதவி தேவை, அவங்களுக்கு போய் செய்யறோம், அவ்வளவுதான் சார். படம் ரிலீஸ்க்கு முன்னாலே ப்ரொடியூசர் சார் வந்து கார் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த 25வது நாள், 50வது நாள், 100வது நாளுக்கு என்ன பண்ண போறாரு சார்? 25, 50 இப்படி போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான். காருன்றது வந்து இது ஒரு முதல் காரு. ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லலித் சார் கொடுத்தது. இப்போ முதல் படத்தில் நடந்தது, விக்ரம் சாரோட 25வது படத்தில் நடக்கிறது. பட் அதுதான் சார், நல்ல மெமரி தானே சார், நல்ல மெமரி. இந்த மெமரி வந்து நமக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சரியா நம்ம ஸ்கிரிப்டை கொண்டு போகணுன்றத ஒரு ஆர்வமா இருக்கு. மற்றபடி
நினைச்சா ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நடிகர் ஆக்கிடுவாங்க. அப்படி இல்ல சார், நமக்கு வந்து இந்த படத்துல ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட பண்ணிருக்காரு. இல்ல அது ஒரு சின்ன இதுதான், அது அந்த டைம்ல நமக்கு தேவைப்பட்டது பண்ணணும். அவரு கிட்ட எப்படி வாங்குனீங்கன்றதாங்க. இல்ல சார், அது வந்து இப்போ நம்ம ஒரு இப்போ தேனப்பன் சார் சொல்றது இருக்குல்ல, நீ 5 வருஷமா உள்ள இருந்துட்டேன்னு சொல்றது இருக்குல்ல, இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வெறும் விசாரணை கைதிகளுடைய இதுதான். ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்பு கடந்த ஒரு தான். அப்போ இதுக்காக தான் அவர் சொல்றாரு. இப்போ அவரு கேட்கறது என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு அயராக்கியில் இருக்கும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டா கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கோபம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வர கோபம் தான் அது. அது இயல்பு, மனநிலையான ஒரு இயல்பு. அந்த இயல்புல அவர் ரிஃப்ளெக்ட் பண்றதான தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்றதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது சினிமாவா இருக்குமோன்னு தோணுச்சு சார் எனக்கு. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம அப்படி பேச மாட்டோம், ஜட்ஜி கிட்ட பேச மாட்டோம், அவங்க பெரிய பதவியில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டோம் கண்டிப்பா. அதுக்காக படம் நல்லா வந்திருக்கு. இப்பதான் ஆடியன்ஸ் பண்ணிட்டு டப்புன்னு வரீங்க. ஹீரோயின் வந்திருக்கலாமே, நல்ல படம், எல்லாருமே இவ்வளவு பேர் கேள்வி கேட்டுருக்காங்க, ஹீரோயின் வரல. இல்ல சார், அப்படி ஐயோ அப்படி அதுக்காகலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் வெளியே வேலையா போயிருக்காங்க, அதனாலதான் சார். பொதுவாக இந்த மாதிரி குடிகார கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாவையும் அவர் அடையணும்னு காமிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இல்ல சார், சினிமாவா வேண்டான்னு பார்த்தேன் சார், அவ்வளவுதான் சார். நல்லா இருக்கு. ஹீரோ சார் வாங்க வாங்க சார். முதல் படத்திலே அவர் ஹீரோனா கூட உங்களை நிறைய ஸ்க்ரீன் பேஸ் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய நடிக்க வச்சிருக்காரு. 2 பேரும் இதாக இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர், ஒரு சோப்பு கொடுப்பார் ஒரு கைதி, அந்த சீன் கூட நல்லா நடிக்க வச்சிருக்காரு. ஹீரோ நினைச்சிருந்தா சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் கட் பண்ணுங்க சார், நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரோட நடிச்ச அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, நிறைய சொல்லி தந்தார், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணனால தான் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்களா இல்லை, ஒரு டீமாக தான் எல்லாரும் நாங்கள் இந்த படமாக பண்ணோம். ஸோ கதையும் ஒரு டீமான கதை தான் இது. இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன், தப்பாக பேசினா தப்பாக சாரோட பெருந்தன்மை உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 2 போலீஸ்காரங்களுக்கு கூட இம்பார்ட்டன்ட் இருந்தது. மற்ற ஹீரோனா கொஞ்சம் அந்த சீன் எடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையா? இல்லை சார், நான் என்றைக்குமே முதல் படத்துலேருந்து சொல்கிறது தான், ஒருத்தரால் படம் ஓட போகிறது இல்லை. அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம், ஒரு டீம் ஆட்டம். இன்றைக்கி நான் என்னோட டீமோட சந்தோஷமாக நிற்கிறேன்னா எல்லாரும் அவங்களோட வேர்வையை சிந்திருக்காங்க இங்கே. ஸோ அதனால் வந்து என்றைக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாருக்கு தேவையோ, அந்த கதைக்கு யார் இருக்கணுமோ அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் என்றைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுவேன், டைரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுவேன். ஒரு சில படங்கள் ஒர்க்காகவே வந்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப நிறைய கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்களாம் கேட்டிருக்கீங்க. பட் அது இல்லை, நல்ல கதை நல்லா வரணும், நல்ல படமாக வந்து சேரணும் அந்த கதை. அது இந்த படத்தில் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ் கதையில ஒரே ஒரு பெரிய ஃபைட் சீன், மாஸ் சீன் கூட இல்லை, ஆனால் பெரிய படம் நல்லா மாசம். ஸ்கிரிப்ட் தான் சார் முக்கியம். அதில் சண்டை ஒரு இடத்துல இருந்துச்சு, அது தேவைங்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். கதையை சீக்கிரமாக சொல்லணும், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த 2 மணி நேரம் வந்து படப்படன்னு போகணும், அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கணும், கதை பிடிச்சி வச்சு உங்களை அழுவையும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். அப்படின்னு இருக்கிற போது நடுவில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் ஒரு டீமாக அது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் போகும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஹீரோ ஒரு ஷாட் எமோஷனல் சீன்ஸ் வந்துச்சுல்ல, உள்ள ஒரு எமோஷன் பேசிட்டு இருந்தார்ல, அந்த ஷாட் அவர் நடிச்சு தான் காட்ட சொல்லுவார். அதனால நீ படத்தில் அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் எமோஷன் எல்லாருமே ஆயிடுச்சு. அந்த சீன் எத்தனை தடவை எடுத்தாரு டைரக்டர்? அந்த ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்குள்ள நடிக்க சொல்லுவாங்க, வந்தோன்னு பேசிட்டு ஒரு 3 டேக் டைரக்டர் ஒரு கேள்வி. படம் நல்லா இருக்கு, பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு, லாஜிக் மீறல்கள் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? என்ன லாஜிக் மீறல்னு சொன்னீங்கன்னாக்கா அதை என்ன நான் கேட்டுக்கிறேன் சார், தெரிஞ்சுக்கிறேன். அதாவது முதல் நீதிபதி ஒரு கருத்தை சொல்றாரு, 2வது நீதிபதி ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கே நீ காசை வாங்கிட்டு எனக்கே சொல்றியா, நீ ஏன் இருப்போ, உனக்கு என்ன நடக்குன்னு பாருங்க அவர் சொல்றாரு. அதுல அவர் என்ன எழுதியிருந்தாரு, அப்படி எழுதியிருக்கிற பட்சத்துல அவர் பதவிக்கு ஆபத்து வந்துருக்கு. கண்டிப்பா வரும் சார். இது என்னன்னா எல்லாம் ஒரு சிஸ்டம்குள்ள இயங்குறது தானே சார். யார் நான் என்னவா அதை பார்த்து இப்போ வந்து இந்த ரைட்டர் தமிழ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்ததுதான் இது. அவர் கூட வேலையை விட்டு போல, அவர் வேலையை விட்டு தூக்கல. சிஸ்டம் எப்போதும் வந்து ஒரு இணக்கமா தான் இருக்கு, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு இணக்கமா தான் இருக்கு. ஒரு வான் பண்ணும், உங்க அதிகாரத்துக்கு மீறி நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா உங்களை வான் பண்ணும். அதான் நான் சொன்னேன், அயராக்கியோட நம்ம முதல்ல பேசுறதுன்றது
அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல. நீங்க நான் வந்து இப்போ நம்ம நார்மலா சராசரியா நம்ம நைட்ல நம்ம போகும்போது ஒரு போலீஸ் கூப்பிட்டு கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரிகர் ஆச்சுன்னா அவங்க நம்ம மிரட்டுற அவங்க வேற சந்தேக கண்ணோட பாக்குறாங்கல்ல. அந்த மாதிரியான இதுதான் இது. இல்ல நீங்க லாஜிக் மீறலா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற சொன்னீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சார். சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அது நம்ம வந்து படத்துக்கு தேவைப்படல சார். ஆமா கட்டாயம் முறைப்பட்ட கதை தான். சிறைன்னு பேர் வச்சுட்டு செங்கிலியை அடிச்சு உடைச்சிருக்கீங்க. சென்சார் போர்டுல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை சார்? எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல சார். அவங்க ரொம்ப ஜெனுவனா ரொம்ப டீசெண்டா இதை ஹேண்டில் பண்ணாங்க. படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மீட் பண்ண வச்சாங்க. மற்றபடி அவங்க இந்த இதுக்கு எதுவுமே பெருசா ஆட்சேபனை பண்ணவே இல்லை. அவங்களே நிறைய ஃப்ரீடமாக தான் எங்ககிட்ட நல்லா பேசுனாங்க. இந்த படமா ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சார் டேரக்டர் சார் சிறைன்னு பேர் வச்சுட்டு கதை மொத்தமும் சிறைக்கு வெளியிலேயே நடக்கும். அதை ஃபீல் பண்ணீங்களா தமிழ் எழுதி கொடுத்தப்ப? இல்ல சார், நாங்க போர் அடிக்காம நல்லா இருந்தது. நாங்க முதல்ல வச்சிருந்த இது வேற சார். அப்போ வந்து எஸ்கார்ட்னு வச்சிருந்தோம். அதோடைய மீனிங்கோ அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் சிறைக்குன்னு போவோம்னு சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணோம். மற்றபடி அதுக்காக கொண்டு வந்தோம். ரொம்ப நன்றி வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். என்ன காரணம்னா